வணக்கம் மக்களே. இந்த வாரம் இந்தியா முழுவதும் அதிகம் பேசப்பட்ட டாப் 10 படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து வந்து இல்லைங்க, ரசிகர்களின் வரவேற்பு, விமர்சனங்கள் மற்றும் படங்களுக்கு கிடைத்த வெற்றி, இதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ வாங்க 10வது இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் 10th பிளேஸ்ல இருக்கிற மூவி ஆனந்தன் காடு. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல மூவினே சொல்லலாம். இந்த படத்துடைய ரைட்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முரளி கோபி. அவரும் இந்த மூவில வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஜிஎன் கிருஷ்ணகுமார் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்யா, இந்திரன் சார், அதுக்கப்புறம் தெலுங்கு ஆக்டர் சுனில், அதுக்கப்புறம் ரெஜினா, நிக்கிலா எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின்ஸ்க்கு இந்த படத்தில் கொஞ்சம் ஸ்கோப் கம்மி தான் சொல்ல முடியும். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கேரளா சிஎம்க்கு கீழே ஒரு கூலிப்படை வேலை பார்க்குற ஒரு டீம் இருக்குங்க. அந்த டீமில் ஒரு 4 பேர் இருக்காங்க. அது ஹெட்டாக வந்து நம்ம இந்திரன் சார் வந்து கிருஷ்ணகுட்டி அப்படின்ற ஒரு ரோலில் வந்து பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு கேங் வந்து என்ன வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, சிஎம் சொல்கிற ஆளுங்களை வந்து போட்டு தள்ளுறதா அவங்களோட வேலையாகவே இருக்கும். அந்த கேங்கில் ஸ்ரீலங்காவில் வாழற ஒரு இலங்கை தமிழர் கேரக்டரில் நம்ம ஆர்யா அவங்க வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கேங்கில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேங்குக்கும் சிஎம் சாருக்கும் வந்து கொஞ்சம் ஒரு கிளாஷ் வந்து ஏற்படுது. அதில் சிஎம் சார் வந்து இந்த கேங்கை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஒரு மொத்த ஸ்டோரியே. மொத்தத்தில் ஆனந்தன் காடு, காட்டுக்கு ராஜா அந்த காடு தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த வாரம் 9th பிளேஸ்ல இருக்கிற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகாரம். இது வந்து தென்பதியன் அப்படின்ற ஒரு நியூ டைரக்டர் வந்து இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அத்லெட் ஃபிலிம்ங்க. இந்த படத்தில் கோட்டபாடி ஜே ராஜேஷ் அப்படின்றவர் ஒரு அத்லெட்டாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ரமா ராஜேந்தர், அம்மா கேரக்டரில் வர ரமா ராஜேந்தர் வந்து பயங்கரமாகவே நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு துப்புரவு பணியாளர் கேரக்டரில் அவங்களுடைய பெஸ்ட் கொடுத்தாங்கன்னே சொல்லாங்க. ஒரு அத்லெட் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அத்லெட்டில் பேஸ் பண்ண மூவி, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாமே கோச் சீன்ஸில் ட்ராவல் ஆகிற மூவி. ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். நீங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு விளையாட்டில் எவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு இந்த மூவியில் அவ்வளோ டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோச் சீன்ஸில் ஒரு லாங் லென்த் டைலாக் வந்து ஹீரோ வந்து பேசுவாருங்க. அந்த டைலாக் வந்து பயங்கர கிளாப்ஸ் மக்கள் மத்தியில் கிடைக்கிறதே சொல்லாங்க. மொத்தத்தில் அங்கீகாரம் அனைத்து விளையாட்டும் சமம் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் மூவியாகவே இந்த அங்கீகாரம் வந்து பார்க்கலாங்க. இந்த வாரம் 8th பிளேஸ்ல இருக்கிற மூவி மா இன்டி பங்காரம். ஆக்சுவலி இது வந்து ஒரு தெலுங்கு மூவி தான். தமிழ்ல வந்து எங்கள் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டப் பண்ணியிருக்காங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து நந்தினி ரெட்டி அப்படின்ற வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. சமந்தா ஒரு முக்கியமான லீட் ரோல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். லியோ படத்துல விஜய்க்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கிற மாதிரி இந்த படத்துலையுமே வந்து சமந்தாக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி அப்படின்றது இருக்குங்க. சமந்தா ஒரு சில சிச்சுவேஷனால ஜான்சின்னு தன் பேரை மாத்திக்கிட்டு டெரரிஸ்ட் கேங்ல வந்து இருக்காங்க. அங்க அவங்க ஃபைட் பண்ண, கொலை பண்ண எல்லாமே ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேங் விட்டு வெளியே வந்த சமந்தா ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு ஹீரோவை லவ் பண்ணி மேரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குடும்பத்தில் செட்டில் ஆகி அந்த ஃபேமிலி கூட எப்படியாவது மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்றது எல்லாமே இந்த படத்துல வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஃபேமிலி சீன்ஸ்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நேச்சுரலாவே இருக்குன்னே சொல்லலாம். ஆனா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிற வில்லன் மறுபடியும் சமந்தாவையும் அவங்க ஃபேமிலியையும் டார்கெட் பண்றாங்க. சமந்தாவை மறுபடியும் டெரரிஸ்ட் கேங்குக்கே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ண, அதுக்கு முக்கியமா இந்த ஃபேமிலியை கொலை பண்றதுக்கு வில்லன் வந்து ட்ரை பண்றாங்க. வில்லன் கிட்ட இருந்து சமந்தா அந்த ஃபேமிலியை எப்படி காப்பாத்துறாங்க அதுதான் வந்து இந்த படத்துடைய ஒரு மொத்த கதைங்க. மொத்தத்தில் எங்கள் தங்கம் ஒரு ஆக்ஷன் தங்கம்னே சொல்லாங்க. இந்த வாரம் 7th பிளேஸ்ல இருக்கிற மூவி சசி இயக்கத்தில் வெளியான நூறுசாமி அப்படின்ற ஒரு மூவி தாங்க. 2019ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சுதான் இந்த மூவி வந்து எடுக்கப்பட்டது. 2019 எல்லாருக்கும் தெரியும், ஒரு கோவிட் டைம். அந்த டைம்ல வந்து ஒரு நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட் தாங்க இந்த படம். இந்த படத்தில் வந்து விஜய் ஆண்டனி, ஸ்வசிகா மற்றும் படம் நடிச்சிருக்கானே சொல்லலாம். முக்கியமாக விஜய் ஆண்டனி வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டைம் தான் வராங்க. பட் இருந்தாலுமே அவர் வந்து பயங்கரமாக நடிச்சிருக்கானே சொல்லலாம். இந்த படத்தில் முக்கியமாக ஸ்வசிகா ஸ்வெல்வி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்காம அந்த கதாபாத்திரத்தோடய வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லாங்க. அவ்வளோ அழகா ஒரு கிராமத்து பெண்ணா சுஸ்விகா வந்து இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லாங்க. படத்தின் கதை என்னன்னா, கணவரை இழந்து 2 மகனுடன் வாழும் செல்விக்கு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருதுங்க. ஆனா அதுக்கு வந்து சமூகமும் சுற்றி உள்ள மக்களும் பல தடைகளை வந்து உருவாக்குறாங்க. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மீண்டும் அமைத்துக்கிறாங்க அப்படின்றதான் படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விதவை பெண் வந்து இந்த சமூகம் எந்த பார்வையில பாக்குறாங்க, அவங்களுக்கு என்னென்ன வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதை மிகவும் அழகாகவே இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நூறுசாமி மறுமணம். இந்த வாரம் 6th பிளேஸ்ல இருக்கிற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிமளா அண்ட் கோ தாங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியராஜ் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின், சாண்டி, யோகி பாபு மற்றும் படம் நடித்திருக்காங்கன்னு சொல்லாங்க. படத்தின் கதை என்னன்னா, பரிமளா குடும்பத்தில் அப்பா, அம்மா மற்றும் 2 மகள்கள் இருக்காங்க. குடும்பத்தோட இளைய மகளை ஒரு லோக்கல் ரவுடியான சாண்டி தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதனால அந்த குடும்பம் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. அவரை கொல்லணும்னே முடிவு பண்றாங்க. சாண்டியை கொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்றாங்க. ஆனா எதிர்பாராத விதமாக அந்த ரவுடி கொலை செய்யப்பட்டதாக தகவல் வருது. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண
சாதாரண குடும்பம் எப்படி ஒரு கொலை வழக்கில் சிக்கிக்கொள்கிறது, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க அவர்கள் என்னென்ன முயற்சிகள் செய்கிறார்கள் என்பதுதான் படத்தின் கதையே. காமெடி, சஸ்பென்ஸ், டென்ஷன் என எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல டார்க் காமெடி த்ரில்லராக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்கானே சொல்லலாம். மொத்தத்தில் பரிமளா அண்ட் கோ, ஜெயராம் அண்ட் கோனே சொல்லாங்க. சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் வெளியான பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். இந்த படத்தில் வந்து அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், அபிராமி, விவேக் பிரசன்னா எல்லாருமே வந்து நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தின் கதை என்னன்னா, அர்ஜுன் தனது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை நடத்தி வராங்க. ஒரு நாள் பிரிஸ்கிரிப்ஷனே இல்லாம மருந்து வாங்க வந்த ஒரு ஆள் வந்து எதிர்பாராத விதமா ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுதுங்க. அந்த பிரச்சனையை வந்து தடுக்க சென்ற பிரீத்தி முகுந்தன் எதிர்பாராத விதமா ஒரு பெரிய சம்பவத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. அதன் பிறகு ஒரு 100 ரூபாய் நோட்டை தேடி வரும் ரவுடி கும்பலிடமிருந்து மக்களை காப்பாற்ற அர்ஜுனும் அவரது குடும்பமும் எப்படி போராடுகிறார்கள், இறுதியில் அந்த மக்களை காப்பாற்றினார்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீதி கதையேங்க. மொத்தத்தில் பிளாஸ்ட் ஒரு மெகா பிளாஸ்டே சொல்லாங்க. இந்த வாரம் 4th பிளேஸ்ல இருக்கிறது சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான பாலன் தி பாய் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். ஆக்சுவலி இது வந்து ஒரு மலையாளம் பிலிம்ங்க. இந்த படத்துல வந்து டொவினோ தாமஸ், ஆதிசேஷன், ஜீனான் மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தின் கதை என்னன்னா, பாலனும் அவனுடைய அம்மாவும் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஜெயில தான் இருப்பாங்க. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஏரியாவுக்கு டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ஊருக்கும் போகும்போதும் அவங்களோட ஐடென்டிட்டியை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் எதிர்பாராம ஒரு வீட்டில் வந்து ஒரு கொலை நடக்குங்க. அந்த கொலை காரணமாக அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு சின்ன வயசுல இருந்த பாலன் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவங்க அம்மாவை வந்து எப்படி தேடி மீண்டும் கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத வந்து படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் வந்து போலீசாரால் தேடப்படும் டொவினோ தாமஸ் ஒரு குற்றவாளி கதாபாத்திரத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க பாலனுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, லாஸ்ட்டில் அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படின்றதையும் இந்த படத்தில் நல்லா அழகாகவே காமிச்சாங்கன்னே சொல்லாங்க. மொத்தத்தில் பாலன் தி பாய் அம்மா மகன் அன்பனே சொல்லாங்க. இந்த வாரம் 3rd பிளேஸ்ல இருக்கிற மூவி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்டின். ஒரு பியூர் லவ் சப்ஜெக்ட், ஒரு டீசென்டான ஒரு லவ் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா இந்த மூவி ஒரு பெஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். இந்த படத்தை பியூட்டிஃபுல்லா டைரக்ட் பண்ணிருக்கிறது கிஷோர் குமார். அண்ட் இந்த மூவில சனந்த் குமார், மடோனா, எமயா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஆக்சுவலி சிவா அண்ட் சாதனா இவங்க 2 பேரும் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. லவ் பண்ணும்போது எதிர்பாராத விதமா சிவாக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து ஆகுதுங்க. அந்த ஆக்சிடென்ட்ல பாஸ்ட் 6 இயர்ஸா நடந்த இன்சிடென்ட் எதுவுமே அவனுக்கு ஞாபகத்துக்கு இல்லை. ஸோ ரீசெண்டான லவ் அவனுக்கு மறந்துடுச்சு. பட் எக்ஸ்லோ சாகித்யா வரைக்கும் தான் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ சாகித்யா அப்படின்ற கேரக்டர்ல மடோனா பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களை தேடி போகும்போது என்னென்ன சுவாரஸ்யம் ட்விஸ்ட்லாம் நடக்குது, லாஸ்ட்ல அவங்க வந்து யாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு தான் இந்த படத்துடைய மீதி ஸ்டோரியே. படத்துல ஒரு சில ட்விஸ்ட் இருந்தாலுமே பட் கிளைமேக்ஸ் என்னதான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்கூட்டியே தெரியாதால இந்த படத்துடைய சுவாரஸ்யம் கொஞ்சம் குறையுதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு சில லேக்ஸ் இருந்தாலுமே இந்த படம் வந்து ஒரு 2 hours மூவி அப்படின்றதால இந்த படம் கொஞ்சம் போறதே தெரிய மாட்டேங்குங்க. ஸோ மொத்தத்தில் ஹார்டின் ஆல்வேஸ் ட்ரூ ஹார்ட் வின்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கேனே சொல்லலாம். இந்த வாரம் 2nd பிளேஸ்ல இருக்கிற மூவி சந்தோஷ் ராவணன் டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆன அந்தரன் அப்படின்ற ஒரு படம் தாங்க. இந்த படத்துல வந்து பிரஜின் மற்றும் இவானா மெயின் லீட் ஆக்ட்ல வந்து பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு குட் கிரைம் த்ரில்லர் மூவிங்க. எக்ஸலண்டா ஃபிலிம் மேக் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் மூவிலேயே ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் பட் மூவி நல்லாவே இருக்குன்னே சொல்லாங்க. மன்மதன் மூவில சிம்பு எப்படி ஏமாத்துற பொண்ணு எல்லாருமே வந்து கொலை பண்ணிட்டே வருவாங்களோ, சிமிலர் டு தட் இந்த மூவிலுமே வந்துட்டு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண வரவங்க எல்லாருமே வந்துட்டு மர்மமான முறையில் இறந்துட்டே வருவாங்க. ஆக்சுவலி ஹீரோயின் இவனா வருண் அவங்க வந்துட்டு சின்ன வயசுல பிரஜினை வந்து லவ் பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த பையனை ஹீரோயினுடைய அப்பா வந்து அடிச்சு விரட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்க்குற மாப்பிள்ளை எல்லாருமே வந்து செத்துக்கிட்டே வருவாங்க. அந்த கொலை வழக்கை வந்து கண்டுபிடிக்க வராத போலீஸ் ஆஃபீஸரா நம்ம பிரஜின் வந்து உள்ள வராங்க. ஹீரோயின் மேல லவ் வரதுனால அதை தாண்டி ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட இந்த படம் வந்து எப்படி மூவ் ஆகுது, லாஸ்ட்டா யார் தான் வந்து கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தான் இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க. ஸோ குட் டு வாட்ச்னே சொல்லலாம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாத மாதிரி எடுத்திருக்காங்கன்னே சொல்லாங்க. மொத்தத்தில் அந்தரன் பெஸ்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்னே சொல்லலாம். இந்த வாரம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற மூவி கான் சிட்டி. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது ஹரிஷ் துரைராஜ் அப்படின்றவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட கேஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அர்ஜுன் தாஸ் எல்லாருக்குமே தெரியுங்க. அண்ட் தென் யோகி பாபு, வடிவுகரசி, விடிவி கணேஷ் அண்ட் ஃபீமேல் லீட்ல ஆனாபென் அப்படின்றவங்க நடிச்சிருக்காங்க. மூவியோட ஸ்டோரி ஒரு ஸ்கேம் ஸ்டோரி தாங்க. இந்த படத்துல ஒரு 3 பேரோட லைஃப் ஸ்டைல், தனித்தனி லைஃப் ஸ்டைல்ல அவங்க ஒரு சில பண்ற தப்பால 3 பேருமே ஒன்னா சேர்ந்து என்னென்ன தப்புகள் பண்றாங்க அப்படின்னு சொல்ற அந்த படத்துடைய ஸ்டோரி. அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட மாட்டிக்காம இருக்க அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதான் ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ஸ்டோரிங்க. அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு தனியா ஒரு லைஃப் ஸ்டைல், அவர் ஒரு தனியா ஒரு பேங்க்ல இருந்து ஸ்கேம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆனாபென் அவங்க தனியா வந்து ஒரு புரோக்கர் மூலியமா ஸ்கேம் பண்ணுவாங்க, வீட்டு புரோக்கர் மாதிரி அவங்க ஸ்கேம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வடிவுகரசியும் யோகி பாபுவும் வந்து தனியா வந்து ஒரு ஸ்கேம் பண்றாங்க. 3 பேருமே பண்ற ஸ்கேம்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு ஃபைனலா அவங்க 3 பேருமே தப்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க சேர்ந்து. இதுதான் வந்து இந்த படத்துடைய மொத்த கதையேங்க. மொத்தத்துல கான் சிட்டி ஏமாத்துறதும் தப்பு, ஏமாறுறதும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரு ஸ்கேம் மூவி அப்படின்றதுனால நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் இருக்கு. இந்த படம் வந்து இந்த வீக்கெண்டுக்கு பெஸ்ட் வாட்ச்னே சொல்லாங்க. நீங்க இந்த படம்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரட்டான படம் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் டாப் 10 மூவி ரிவ்யூல உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். தேங்க்யூ.